அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தால் எங்களோட மகளோட நர்சரியில் வந்து இன்றைக்கி அந்நிய தினமும் அதோட வந்து இதுவும் நடக்க போகுது. அதாவது புத்தாண்டு நிகழ்வு ஒன்று நடக்க போகுது. அதை தாண்டி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். வந்துட்டேன் ஸ்கூலுக்கு. பாருங்கள், இங்கால வந்து என்ன மாதிரி சோடிச்சிருக்குன்னு பாருங்க. இங்கால வந்து அதாவது சமய முறைப்படியும் அங்கால வந்து பௌத்த முறைப்படியும், அதாவது தமிழ் சிங்கள புத்தாண்டு அப்படின்ற மாதிரி தானே சொல்லிவினோம். அதால் அந்த ரெண்டு மதத்தையும் வச்சு தான் இங்கே இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து செய்வாங்க. அதே மாதிரி பாருங்கள், இங்காலையும் வந்து நல்லபடியாக சோடிச்சிருக்குது. இது வந்து அதாவது எல்லா பெற்றோர் மேரும் போயிட்டு தான் இதை வந்து சோடிச்சிருந்தாங்க. என்ன மாதிரி சோடிச்சிருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இது வந்து எல்லா பெற்றோர் மேரும் ஒவ்வொரு விஷயம் வந்து செஞ்சுருந்தாங்க. ஒரு பெற்றோர் வந்து லட்டு, ஒரு பெற்றோர் வந்து பால் சோறு, ஒரு பெற்றோர் வந்து வடை, அப்படி மாதிரி வந்து செஞ்சுருந்தாங்க. எந்த லக்குப்படி எனக்கு ஏதோ இந்த முறை வாழைப்பழம் வந்துடுது. அது என்னுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்ல வேணும். இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து கைவிசேஷம் கொடுக்கறதுக்காக வந்து இந்த இது வந்து அடுக்கியிருக்கிறாங்க. நாங்களாம் அடுக்கியிருக்கிறாங்க இல்லை, நாங்களாம் எல்லாருமே பெற்றோர் எல்லாருமே சேர்ந்து தான் செஞ்சுருந்தோம். அதே மாதிரி நிறகுடம் வச்சு பிள்ளையார் ஒரு ஆலமரத்துக்கு கீழே வச்சுருக்கிறோம். அதே மாதிரி அங்கால புத்தர் வந்து வடிவாக இருக்கிறார். அதாவது முன்னுக்கு வந்துட்டு மாப்பு எல்லாம் வச்சு அவரையும் ஒரு டெக்கரேஷன் பண்ணி அவரையும் அங்கால வச்சுருக்குது. பாருங்க என்ன வடிவாக இருக்குதுண்டு. அதாவது தமிழ் முறைப்படியும் எழுதியிருந்தோம், சிங்கள முறைப்படியும் எழுதியிருந்தோம். அதுதான் எல்லா ஸ்கூல்லேயும் வந்து அப்படி தான் செய்ய வேணும். அது ஒரு பண்பாடு அப்படின்ற வழியாக அப்படி செஞ்சுருந்துச்சுன்னா. அதே மாதிரி எங்களை வந்து ஊஞ்சலையும் வந்து சோடிச்சிருந்துச்சுன்னா. இது வந்து நான் என்ன மட்டுமே இப்போ காட்டிக்கொள்கிறேன். அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்கள வந்து காட்டிக்கொள்ள இல்லாதானே. அதாவது அந்நிய தினத்துக்கு மாலை வந்து போடுறாங்க, அதையும் வந்து காட்டிக்கொள்கிறேன். என்ன மட்டுமே இதில் காட்டிக்கொள்கிறேன். விழுந்த ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி கொள்கிறாங்க. அதே மாதிரியாக இதில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கைவிசேஷம் டீச்சர்மார், அதாவது ஆசிரியர்மார்கள் வந்து கைவிசேஷம் குடிக்கணும். அந்த நிலையில் அடுத்ததாக வந்து அக்ஷயாவுக்கு தான் கைவிசேஷம் கொடுக்க போயினோம். அதாவது வந்து என்னுடைய மகளுக்கு வந்து கைவிசேஷம் கொடுக்க போயினோம். அதே போல் வந்து ஆசீர்வாதமும் வந்து அவங்க வாங்குகிறாங்க. வந்து அது ஒரு உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தானே. சின்ன வயசுலேயே நாங்கள் வந்து ஒரு மரியாதை தெரிஞ்ச பிள்ளைகளாக வளர்க்க வேணும். அதே மாதிரியாக அங்கே இந்த பலகாரங்கள் வந்து தந்துருந்துச்சுன்னா அதை தான் இப்போ என்னுடைய மகள் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறா. அதே மாதிரி சரியான பசியில் இருந்தேன். எனக்கு வந்து பால் சோறும் சம்பளம் தந்துருந்தாங்க. அது ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன்.
இதில் வந்து நல்ல ஜோக்காக அந்த பாட்டு எல்லாம் எனக்கு போட்டிருந்தவ பாட்டு போட்டிருந்தேன் வந்து நாங்கள் அதை கொடுக்கல, அதை எங்களுக்கு காப்பிரைட் வந்துடும். அந்த காரணத்தால் அந்த பாட்டை மற்ற சவுண்டு எல்லாம் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இவங்களை பலூன் ஊதுற போட்டி வந்து நடக்குது. அதில் வந்து பலூன் ஊத கொடுத்துருக்குது. அக்ஷயா வந்து பலூன் ஊதாமல் அதை எடுத்துட்டாங்க, உடைஞ்சிரும் பிறகு விளையாட இல்லாதன்ற காரணத்தால் அவங்க வந்து பலூனை எடுத்துட்டாங்க, மற்ற பிள்ளைகள் ஊதினது. அதே மாதிரியாக வந்து இதில் வந்து அவங்களுக்கு சின்ன ஆக்களுக்கு வந்து கயிறு இழுத்தல் போட்டி வச்சவன். இதுலேயும் ஒரு நல்ல ஒரு ஃபேம்பிளாக இழுங்க அப்படின்ன மாதிரி ஒரு நல்ல ஃபேம்பிளாக இருந்தது. பின்னுக்கு ஒரு பாட்டு போட்டிருந்தது. அந்த பாட்டு காரணத்தால் தான் நான் அதை வந்து கட் பண்ணியிருக்கிறேன், அந்த சவுண்டை வந்து கட் பண்ணியிருக்கிறேன். கடைசியில் பார்த்தா அக்ஷயாவோட டீம் தான் ஜெயிச்சது. ஒரு மாதிரி இழுத்துட்டாங்க, அக்ஷயா அழுங்கன்னு சொல்லி இழுத்துட்டாங்க. அதே மாதிரி கயிறுலத்தில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக வந்து நாங்கள் அதே மாதிரி வந்து இந்த அதாவது முட்டி உடைக்கிற போட்டியில், அதாவது இந்த பானை உடைக்கிற போட்டியில் வந்து என்னை விட்டுருந்தவங்க நானும் நேராக தான் போனான். மற்றவெல்லாம் சில பேர் வேறு இடத்துல எல்லாம் போயிட்டு அடிச்சிருந்தவன். நான் ஏதோ ஒரு குத்து மதிப்பாக வந்து நேராக போனேன். நான் போயிட்டு வந்து அந்த பானையிலையும் அடிச்சுனா நான் அந்த பானை வந்து உடியலை. அதை இப்போ கொஞ்சமாக தான் பட்டபடியே அந்த பானை வந்து உடியலை. அதே மாதிரியாக எல்லா பேரண்ட்ஸும் வந்து இதில் டான்ஸ் ஆடி இருந்தவ. அதே மாதிரியாக இது வந்து ஒரு அந்நியர் தினம் உண்டபடியாக இதில் வந்து எல்லாருமே எல்லா பேரண்ட்ஸ் மாதிரிமே கூடுதலாக டான்ஸ் ஆடி இருந்தாங்க. அந்த ரீதியில் வந்து நானும் ஒரு டான்ஸ் வந்து ஆடி இருந்தேன். நல்ல ஒரு சந்தோஷமாக போச்சு இந்த நிகழ்வு. எவ்வளவு தான் இந்த நிகழ்வு. நன்றி. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்பேன். பாய்.